வணக்கம். டிசம்பர் 17ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கீழே போயிருக்கு. ஓப்பனிங்கே ரெக்கார்ட் லோவில் இருந்திருக்குன்னு என்டிடிவியில் சொல்லியிருக்கிறாங்க. 84.9. நேற்று க்ளோசிங் 84.87 இருந்தது. வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்தது. அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் ₹610, அப்பர் பேண்ட் ₹643. ஒட்டுமொத்தமாக ₹1600 கோடி இந்த ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 24ஆம் தேதி முடிவுக்கு வருது இந்த ஐபிஓ. ஜொமேட்டோ, ஸ்விக்கி குறித்தான ஒரு செய்தி சிஎன்பிசி டிவி 8 கிடைத்தது. நேற்று இரண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த ஸ்டாக்குங்க. நேற்று என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் டாக்ஸை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 18% 5% குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இல்லாமல். சிஎன்பிசி டிவி 8 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவான செய்தியாக இருக்கும் ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று 2 ஸ்டாக்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மேன்கைண்ட் ஃபார்மா ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ₹3000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாங்க, பாரத் சீரம்ஸை வாங்குறாங்க. அவங்க அதற்கு பயன்படுத்த போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக ₹13,630 கோடி அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த QIP வழியாக வரக்கூடிய பணத்தை அதில் பயன்படுத்த போகிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. வருண் பீவரேஜஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% ஸ்டேக் லூனார் மெக் டெக்னாலஜிஸில் முதலீடு செய்து வாங்குறாங்க. 40% ஸ்டேக் அது வந்து இப்போ கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனமாக மாறுது. இந்தியா பெஸ்டிசைட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தி வராங்க அவங்களுடைய ஆஃபீஸ்லன்னு சிஎன்பிசி டிவி 8 தகவல் கொடுத்துருக்குறாங்க. பெரமல் ஃபார்மாக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹340. முந்தின க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 36% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ₹400 கோடி தான் அவங்க வைத்திருக்கிறாங்க. ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ₹600 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் பிரைஸ் நிர்ணயித்திருப்பது ₹45.27. எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு பிரமோத் நாயர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. எந்த ஃப்ரீக்வன்சின்றது தெரியலிங்க, டெய்லியா, வீக்லியா, மந்த்லின்றது அவங்க தெளிவுபடுத்தல. ஆனால் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1880 1900 கொடுத்துருக்கிற கால அளவு 3 4 வாரங்கள். தற்போதைய லெவலிருந்து 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனந்த் ரத்தி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 680, ஸ்டாப் லாஸ் 610. ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2620, ஸ்டாப் லாஸ் 2250. HDFC பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2030, ஸ்டாப் லாஸ் 1770. ஆபாட் இந்தியாவுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு ஸ்ரீதர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. குவெஸ்கார்ப் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், ஆன்டிக் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குவெஸ்கார்ப்புக்கு டார்கெட் ₹1000. இவங்க தான் முதல் புரோக்கிங் கம்பெனி டார்கெட் 1000 கொடுத்துருப்பது. முந்தின க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 49% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக 9 அனலிஸ்ட் வந்து கவரேஜ் கொடுத்துருக்காங்க குவெஸ்கார்ப்புக்கு. அதில் 8 பேர் பை ரேட்டிங், ஒருத்தர் ஹோல்ட் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ரெலிகார் என்டர்பிரைசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ரெலிகார் என்டர்பிரைசஸுடைய மற்றொரு நிறுவனம் தான் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ். அவங்களுக்கு IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுன்றது தெரியலைங்க. 2021 ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அதோடைய விளைவாகத்தான் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதற்கு ஏற்ப நடவடிக்கை கம்பெனி செய்ய போகிறதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க.
ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ஓகார்ட் நிறுவனத்திற்கு பை ரேட்டிங் டார்கெட் 1764, ஸ்டாப் லாஸ் 1350. எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 434, ஸ்டாப் லாஸ் 345. கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 486, ஸ்டாப் லாஸ் 410. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. 38 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு கம்பெனிக்கு சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன் கிட்ட இருந்து. பை இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் ஆனால் குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 5100 ரூபாய், இப்போ கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 4865. தற்போதைய லெவலில் இருந்து 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் தற்போது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க முன்னொரு செய்தி சொல்லியிருந்தாங்க, நம்மளும் வீடியோவில் பார்த்துருந்தாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து 300 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்டை வெற்றிகரமாக முடித்திருப்பதாக அதில் ஒரு திருத்தம் கொடுத்துருக்காங்க. அது 300 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இல்லை, 120 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட்டை வெற்றிகரமாக முடித்திருப்பதாக இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ். இண்டஸ் டவர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுங்க. 2% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஐடி இன்கம் டேக்ஸ் அப்பலட் ட்ரிபியூனல் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. கம்பெனி முன்னொரு மர்ஜர் நடத்தியிருந்திருக்கிறாங்க. அதில் சில விஷயங்களை அவங்க அலோவ் பண்ணல. 3500 மில்லியன் ரூபாய்க்கானது இந்த கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியில் எடுத்துக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்து அவங்க மேல்முறையீடு செய்து இப்போ கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி ஸ்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பிகாடிலி ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1250, ஸ்டாப் லாஸ் 885. பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2750, ஸ்டாப் லாஸ் 1795. ஜிண்டால் ஃபோட்டோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1350, ஸ்டாப் லாஸ் 940. ஆர்எம்சி ஸ்விட்ச் கேர்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 5000 சோலார் பம்ப்ஸ்க்கான கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு 90 கோடி ரூபாய். கிரானியூல்ஸ் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் மற்றும் பிஞ்ச் ஈட்டிங்கான சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிரானியூல்ஸ் இந்தியா லிமிடெட். கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருக்கிறாங்க. ஒரு கெமிக்கல் உடையது பிஹெச்டி பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி டூலினுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருக்கிறாங்க புனே ஆலையில். ஐடிசி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. டிமர்ஜருக்கான அப்டேட். அவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ண போகிறாங்கன்னு முன்னவே அறிவித்தது தான். அதற்கு இப்போ NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எஃபெக்டிவ் டேட் ஜனவரி 1, 2025. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.